ஹாய், வெல்கம் டு உழவன் மகள் சேனல். நம்மளுடைய சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபிங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான ஹோல் ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் வேர்க்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணுங்க. ஆனியன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இப்போவே ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகாய் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2-3 தக்காளி போட்டோம்னா அந்த தேங்காய் பாலினுடைய சாதமே டேஸ்ட் மாறிடும். அதனால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள் சாதத்துக்கு ஏற்ற அளவு தண்ணிக்கு பதிலாக தேங்காயை துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உரக்கட்டி வரையில் தேவையான அளவு உப்பு போட்டு சாதமும் போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சு 2-3 விசில் விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியான ரைஸுங்க இது. குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் சைடிஷாக எக் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். என் மாமனார் வெஜிடேரியனுங்க, அதனால் அவருக்கு தனியாக கத்திரிக்காய் தொக்கும் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. நீங்களும் உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.